நீங்க எப்பயாவது இப்படி யோசிச்சிருக்கீங்களா? உங்க ஆபீஸ்லயோ இல்ல உங்க நண்பர்கள் வட்டத்திலயும் பாத்தீங்கன்னா, உங்கள விட அறிவில் கொஞ்சம் குறைவான ஒருத்தர் இருப்பாரு. ஆமா, திறமையிலயும் கொஞ்சம் பின்னடைவா இருப்பாங்க. கரெக்ட். ஆனா உங்கள விட ரொம்ப ஈஸியா ஒரு மிகப்பெரிய வெற்றி அவங்க அடைஞ்சிருப்பாங்க. இத நேர்ல பாக்கும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன விரக்தியோ இல்ல குழப்பமோ கூட வந்திருக்கலாம். கண்டிப்பா வரும். நான் இவ்ளோ கஷ்டப்படுறேன், ஆனா எனக்கு கிடைக்காத ப்ரமோஷன் அவனுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு தோணும். அதேதான். இது என்ன வெறும் அதிர்ஷ்டமா? இல்ல அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்ச ஏதோ ஒரு மாயாஜாலமா? இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இதுக்கான விடைய ரொம்ப உளவியல் ரீதியா பார்க்க போறோம். ம். அந்த விரக்தி ரொம்பவே நியாயமானது தான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அதிக திறமை இருந்தா மட்டும்தான் வெற்றி கிடைக்கும்னு நாம நம்பி வளர்க்கப்படுறோம். ஆனா உண்மை அது இல்ல, அப்படிதானே? நிச்சயமா இல்ல. அந்த நபர் உங்கள விட வெற்றியடைய காரணம் அதிர்ஷ்டமோ மாயாஜாலமோ கிடையாது. அது ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கட்டமைப்பு. அதாவது ஒரு உளவியல் கட்டமைப்புன்னு சொல்லலாமா? ஆமா. இத நம்பிக்கையின் கட்டமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விஷயத்த நாம சரியா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அவங்களோட வெற்றி எப்படி சாத்தியமாச்சு அப்படிங்கிற ரகசியம் நமக்கே தெரிஞ்சிரும். இது எனக்கு ரொம்பவே ஆர்வத்தை தூண்டுது. ஏன்னா நம்ம ஊர்ல எப்பவுமே இந்த பாசிட்டிவ் திங்கிங்க பத்தி நிறைய பேசுவாங்க. ஆனா இது அதை விட ஆழமானதுன்னு தோணுது. உண்மைதான். இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் கிடையாது. இது நம்மளோட ஆழமான நம்பிக்கைய மாத்துற விஷயம். இத பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சுவாரஸ்யமான கதை ஞாபகம் வருது. நான் சமீபத்துல ஒரு இளம் நாவலாசிரிய பத்தி படிச்சேன். அவங்க தன்னோட எழுத்து பணி பத்தி ரொம்ப ஆர்வமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, சரி. அப்போ அருளு பேட்டியில அந்த துறையில உச்சியில இருக்கிற மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற ஒரு முன்னணி எழுத்தாளரோட பெயர் அடிபடுது. உடனே அந்த நாவலாசிரியர் என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க? மிஸ்டர் எக்ஸ் ரொம்ப சிறந்த எழுத்தாளர், ஆனா நிச்சயமாக என்னால் அவரை போல அவ்வளோ பெரிய வெற்றி அடைய முடியாது அப்படின்னு ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டாங்க. ஓஹோ! இது ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமான விஷயம் தானே? ம், எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு போட்டியில இறங்குறதுக்கு முன்னாடியே அவங்க எப்படி மனதளவுல தோத்து போக முடியும்? அவங்க அப்படி சொன்னது நம்மள் பலரும் அன்றாடம் செய்யக்கூடிய ஒரு தப்பு தான். அந்த மிஸ்டர் எக்ஸ் அப்படிங்கிற எழுத்தாளரை நாம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா ஒரு உண்மை புரியும். என்ன உண்மை? அவர் ஒன்றும் பிறவியிலேயே அதீத புத்திசாலியோ இல்ல உலகமே வியக்கும் அசாதாரணமான நபரோ கிடையாது. மற்ற எழுத்தாளர்களை விட அவரிடம் கூடுதலாக இருக்கிற ஒரே ஒரு விஷயம் அவரோட அசாத்தியமான தன்னம்பிக்கை மட்டுமே. அதாவது தான் ஒரு சிறந்த எழுத்தாளர்னு அவர் முழுமையா நம்புறாருன்னு சொல்றீங்க. கரெக்ட். தன்னால் சிறந்த படைப்புகளை கொடுக்க முடியும்னு அவர் நம்புறார். அந்த நம்பிக்கை அவரோட ஒவ்வொரு செயலிலும், அவர் பேனாவை புனிக்கும் விதத்திலும் பிரதிபலிக்கிறது. ஓ, அப்போ நீங்க சொல்றத பார்த்தா நம்மளோட நம்பிக்கை வெறும் ஒரு ஊக்கமளிக்கும் வார்த்தை கிடையாது. அது நம்மளோட வாய்ப்புகளை வடிகட்டும் ஒரு ஃபில்டர் மாதிரி செயல்படுது இல்லையா? மிக துல்லியமா சொன்னீங்க. அதாவது ஒரு முன்னணி நபரை நம்ம மதிக்கலாம், ஆனா அவரை நாமும் தாண்டி செல்ல முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ள இல்லனா நம்ம மூளை அந்த வாய்ப்புகளை கூட நமக்கு காட்டாது. ஆமா, நாம எப்போதுமே இரண்டாம் பட்சமான நபராகவே தங்கி விடுவோம். இத புரிஞ்சுக்க நாம ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்தலாம். சொல்லுங்க, அது என்ன உருவகம்? நம்பிக்கை அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கும் ஒரு தெர்மோஸ்டாட் மாதிரி செயல்படுது. அதாவது வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் ஒரு கருவி. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. ஒரு சராசரியான நிலையில இருக்கிற ஒரு நபரை எடுத்துக்கோங்க. அவர் தன்னோட ஆழ்மனதில் தன்னோட மதிப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு நம்புறார். அதாவது தன்னோட தெர்மோஸ்டாட்டை ரொம்ப குறைந்த அளவுல செட் பண்ணி வச்சிருக்கார். அதேதான். அதனால அவருக்கு வாழ்க்கையில கிடைக்கிறதும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. தான் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் இருக்கணும்னு அவர் நம்புறதால பெரிய விஷயங்களை அவர் முயற்சி செய்வதே கிடையாது. இது எனக்கு புரியுது. இது நான் நம்ம வீட்ல இருக்கிற ஏசி இயந்திரத்தோட ஒப்பிட்டு பார்க்கறேன். சொல்லுங்க, எப்படி ஒப்பிடுறீங்க? இப்போ நம்ம ஏசியோட தெர்மோஸ்டாட்டை 24 டிகிரில செட் பண்ணிட்டா அது அறைய 24 டிகிரி வரைக்கும் தான் குளிர்விக்கும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதோட கம்ப்ரஸர் ஆஃப் ஆயிடும். ஆமா, கரெக்ட். அது ஒருபோதும் அறையை 16 டிகிரிக்கு கொண்டு போகாது இல்லையா? அது போலவே நம்ம மனதையும் நான் ஒரு சராசரி ஆளுப்பா அப்படிங்கிற அளவுல செட் பண்ணிட்டா நம்ம மூளையோட கம்ப்ரஸரும் ஆஃப் ஆயிடும். 100க்கு 100 உண்மை. அந்த ஏசி கம்ப்ரஸர் ஆஃப் ஆகுற மாதிரி தான் நம்ம மூளையும் வேலை செய்யுது. அதனால நமக்கு சிறப்பான முடிவுகள் கிடைக்கிறதே இல்ல. நாமே நம்ம வெற்றியை தடுத்துக்கிறோம், அப்படித்தானே? ஆமா, அந்த சராசரி நபர் தன்னை முக்கியமற்றவன் என்று நினைக்கும்போது அவர் செய்யும் ஒவ்வொரு சின்ன செயலிலும் அந்த முக்கியமற்ற முத்திரை பதிந்து விடுகிறது. அது எப்படி வெளிப்படும்? அவரோட உடல் மொழி, அவர் நடக்கும் விதம், அவர் மீட்டிங்கில் பேசும் விதம்னே அனைத்திலும் இந்த நம்பிக்கையின்மை வெளிப்படத் தொடங்குது. அந்த தெர்மோஸ்டாட்டை மாத்தாத வரைக்கும் அவர் சுருங்கி போயிட்டே இருப்பார். ஆனா இங்கதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வி வருது. அதாவது இது கேட்பதற்கு நல்லா இருக்கு. ஆனா நான் தினமும் காலையில எழுந்து கண்ணாடிய பார்த்து நான் தான் பெஸ்ட்னு சொன்னா போதுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி.
ஏசியோட அளவை மாற்றுவது போல மனதோட அளவை மாற்றிவிட்டால் மட்டும் எந்த உழைப்பும் இல்லாமல் மாயாஜாலம் போல வெற்றி தேடி வந்துடுமா? இது கொஞ்சம் நடைமுறைக்கு ஒவ்வாதது போல இருக்கே. நீங்க இப்படி புஷ்பேக் பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்றாங்க. வெறும் குருட்டு நம்பிக்கை ஒருபோதும் வெற்றியை தராது. இது மாயாஜாலமும் கிடையாது. அப்புறம் எப்படி இது வேலை செய்யுது? நம்மால் முடியும் என்று நீங்க உண்மையாக நம்பும்போது உங்க மூளையில் நரம்பியல் ரீதியா என்ன நடக்கிறது என்பதுதான் இங்க முக்கியம். ஓ, நரம்பியல் ரீதியாவா? அதாவது நியூரோலாஜிக்கலா சொல்றீங்களா? ஆமா, வெற்றியை பற்றி சிந்திப்பது அந்த வெற்றியை உருவாக்குவதற்கான திட்டங்களை வகுக்க உங்க மனதை பழக்கப்படுத்துகிறது. அதாவது மூளைக்கு ஒரு வேலை கொடுக்கறோம்னு சொல்றீங்க. நிச்சயமா, உங்களால ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னு நீங்க முழுமையா நம்பும்போது உங்க மூளையில் உள்ள ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிற பகுதி முழிச்சுக்குது. அது முழிச்சுக்கிட்டு என்ன பண்ணும்? சுத்தி இருக்கிற நூற்றுக்கணக்கான தகவல்கள்ல இருந்து உங்க வெற்றிக்கு தேவையான வாய்ப்புகளை மட்டும் தேடி பிடிச்சு உங்க கண்ணுக்கு காட்டும். வாவ்! அப்போ தடைகளை பார்க்காம தீர்வுகளை தேட ஆரம்பிக்கும்னு சொல்றீங்க. அதேதான். மாறாக இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நீங்க தோல்வியை பற்றி சிந்திக்கும்போது மூளை உடனே அங்கிருந்து எப்படி தப்பிக்கலான்னு காரணங்களை தேட ஆரம்பிச்சிடும். இது உண்மையிலே ஒரு கண் திறக்கும் விளக்கம். நம்பிக்கை வேலைய செய்யாது, ஆனா வேலைய செய்வதற்கான பாதைய மூளைக்கு காட்டும். ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க. ஆமா, அதனாலதான் அந்த தெர்மோஸ்டாட் அவ்வளோ முக்கியம். சரி, திட்டம் உருவாக்குறது ஓகே. ஆனா இது ஒருத்தரோட அன்றாட வேலைத்திறனை, அதாவது அவரோட கெப்பாசிட்டியை எப்படி உண்மையிலே அதிகரிக்குது? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா ஆனா எனக்கு அதே 24 மணி நேரம் தானே. அதை எப்படி அதிகரிக்க முடியும்? இத விளக்க திருமதி எஸ் அவங்களோட கதைய பார்த்தோம்னா சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. திறன் அப்படிங்கிறது உடல் சார்ந்த விஷயமா இல்ல மனம் சார்ந்த விஷயமா அப்படிங்கறத புரிஞ்சிக்க இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். திருமதி எஸ் அவங்க ஒரு சாதாரண குடும்பத் தலைவி. அவங்க கணவருக்கு எதிர்பாராத விதமாக முதுகுத்தண்டில் ஒரு பெரிய காயம் ஏற்படுது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. இதனால அவர் நிரந்தரமா வேலைக்கு செல்ல முடியாத நிலைக்கு தள்ளப்படுகிறார். இப்போ திருமதி எஸ்க்கு வேறு வழியே இல்ல. குடும்பத்தை காப்பாற்ற அவர் ஒரு முழு நேர வேலைக்கு சென்றாக வேண்டும். அதே சமயம் கணவனையும் கவனிச்சுக்கணும், வீட்டையும் பாத்துக்கணும் இல்லையா? ஆமா, இத நினைச்சாலே நமக்கு தலை சுத்துது. ஆனா விபத்திற்கு சில மாதங்களுக்கு பிறகு அவரை சந்தித்த போது அவர் இந்த அத்தனை பொறுப்புகளையும் எப்படி சமாளிக்கிறார் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா, அவரோட வேலை திறன் கிட்டத்தட்ட 100% அதிகரித்திருந்தது. அவர் சொல்றார், 6 மாதங்களுக்கு முன்பு இதெல்லாம் சாத்தியம் என்று நான் கனவில் கூட நினைத்ததில்ல. எனக்கான நேரம் சுத்தமா இல்லை என்றுதான் நான் நம்பினேன் அப்படின்னு சொல்றார். ஆனா விபத்திற்கு பிறகு என்ன நடந்தது? நான் இதற்கான நேரத்தை கண்டுபிடித்தே ஆக வேண்டும் என்று என் மனதை உறுதி செய்து கொண்டேன் அப்படின்னு சொன்னார். நிறைய தேவையற்ற வேலைகளை தவிர்த்தார். டிவி பார்ப்பதை முழுமையா நிறுத்தினார். இங்குதான் நாம கவனிக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய உளவியல் சூட்சுமம் ஒளிஞ்சிருக்கு. அதான் என் கேள்வியும். எனக்கு இதுல ஒரு சின்ன முரண்பாடு தெரியுது. அவங்களுக்கு வேறு வழியே இல்ல, அதனால கட்டாயத்தின் பேரில் கடினமா உழைத்தார். இதுல நம்பிக்கைக்கு என்ன வேலை? மேலோட்டமா பார்க்கும்போது அது கட்டாயத்தினால் வந்தது போலதான் தோணும். ஆனா கொஞ்சம் ஆழமா யோசிச்சு பாருங்க. சொல்லுங்க. இக்கட்டான சூழ்நிலை வரும்போது எல்லாருமே இப்படி எழுந்து நின்னு சாதிச்சிடுறாங்களா? பல பேர் அந்த சூழ்நிலையில உடைஞ்சு போய் மனச்சோர்வுக்கு ஆளாகி முடங்கி போயிடறாங்க இல்லையா? ஆமா, அதுவும் உண்மைதான். நிறைய பேர் டிப்ரெஷன்ல போயிடுவாங்க. ஆனா திருமதி எஸ் ஏன் முடங்கி போகல? அங்கதான் நம்பிக்கை வேலை செய்யுது. திறன் என்பது அடிப்படையில் ஒரு மனநிலை மட்டுமே என்பதை இது உணர்த்துகிறது. ஓ, அப்போ என்னால நேரத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு அவங்க நம்பினதுதான் முதல் படியா? சரியா சொன்னீங்க. என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும் என்று அவர் நம்பினார். அந்த நம்பிக்கைதான் அவரது மனதை ஆக்கப்பூர்வமாக செயல்பட தூண்டியது. அந்த கிரியேட்டிவ் திங்கிங் தான் தேவையற்ற விஷயங்களை வெட்ட சொல்லுச்சுன்னு சொல்றீங்க. கரெக்ட். என்னால் முடியாது என்றவர் நம்பியிருந்தால் அவர் இந்த தீர்வுகளை தேடியிருக்கவே மாட்டார். இது எனக்கு இன்னொரு சுவாரஸ்யமான கதையை நினைவூட்டுகிறது. ஒரு வங்கியில வேலை செய்யும் நிர்வாகி பகிர்ந்து கொண்ட அனுபவம் இது. என்ன அனுபவம்? அவரோட துறையில் இருந்த சக ஊழியர் ஒருவர் திடீரென வேலையை விட்டு சென்று விட்டார். மாற்று ஆள் வர பல மாதங்கள் ஆகும். மொத்த வேலை பழுவும் மீதமுள்ளவர்கள் மீது விழுந்தது. அப்போ எல்லாரும் என்ன நினைச்சாங்க? அவ்வளவுதான், நம்மால இந்த வேலையை முடிக்கவே முடியாது அப்படின்னு தான் நினைச்சாங்க. ஆனா ஆச்சரியப்படும் விதமாக அந்த துறையின் வேலை திறன் குறையாமல் எதிர்பாராத விதமாக அதிகரித்தது. இதுவும் திருமதி எஸ் அவர்களின் கதையை போன்றதுதானே? ஒரு குழுவாகவோ அல்லது தனிநபராகவோ நம்மால் இது முடியும் என்ற மனநிலை ஏற்படும்போது மூளை தானாகவே குறுக்கு வழிகளை கண்டறிகிறது. அதாவது ஸ்மார்ட்டான ஷார்ட்கட்ஸை கண்டுபிடிக்கிறாங்க. ஆமா, அதுவரைக்கும் 4 ஸ்டெப் எடுத்தவங்க 2 ஸ்டெப்ல முடிக்கிற வழியை கண்டுபிடிப்பாங்க.
உங்களின் உண்மையான திறன் என்பது முடிவற்றது. உங்கள் மனம் அதை எவ்வளவு தூரம் அனுமதிக்கிறது என்பதுதான் உங்களுக்கான எல்லை. அருமை. நம்ம மனநிலைய எப்படி ஒரு பவர்ஃபுல் கருவியா மாத்துறதுன்னு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. சரி, இப்போ ஒரு நெருக்கடி வரும்போது நம்ம திறன் அதிகரிக்குது. ஓகே. ஆனா சாதாரண நாட்கள்ல என்ன பண்றதுன்னு கேக்குறீங்க இல்லையா? ஆமா, எந்த நெருக்கடியும் இல்லாதப்போ இந்த சிறந்த மனநிலைய தொடர்ந்து தக்க வைப்பது எப்படி? நமது வெளித்தோற்றமும் சுற்றியுள்ள உளவியல் சூழலும் இதுக்கு எப்படி உதவுது? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி. உங்க தோற்றம் உங்க மனநிலையை எப்படி தீர்மானிக்கிறதற்கு ஒரு சிறந்த உதாரணம் ராணுவ வீரர்கள். ராணுவ வீரர்களா? அது எப்படி? சாதாரண உடையில் இருக்கும்போது ஒருத்தர் எப்படி நடந்துக்கிறார் அப்படிங்கிறதையும், சீருடையில் இருக்கும் ஒரு ராணுவ வீரன் எப்படி தன்னை ஒரு உண்மையான வீரனைப் போலவே உணர்கிறான் என்பதையும் நீங்க கவனித்திருக்கலாம். ஆமா, அந்த யூனிஃபார்ம் போட்ட உடனே ஒரு மிடுக்கு வந்துடும். அதே போலதான் சரியான உடைகளை அணிந்திருக்கும் ஒரு கார்ப்பரேட் நிர்வாகி ஒரு நிர்வாகியைப் போலவே நிமிர்ந்து உட்கார்ந்து சிந்திக்கத் தொடங்குகிறார். இத ஒரு சேல்மேன் ரொம்ப அழகா சொல்லிருக்காரு. நான் ஒரு பெரிய டீல் பேச போறேன்னா முதல்ல என்னை ஒரு வெற்றிகரமான நபராக நான் உணர வேண்டும். அதற்கு என் உடை எனக்கு அந்த உணர்வை தர வேண்டும்னு சொல்றார். அது 100% உண்மை. உங்களது தோற்றம் மற்றவர்களிடம் பேசுவதற்கு முன்பாக முதலில் அது உங்களிடவே பேசுகிறது. ஓ, எனக்கே அது ஒரு மெசேஜ் கொடுக்குதுன்னு சொல்றீங்க. ஆமா, இது உளவியல்ல என்க்ளோஸ்ட் காக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நாம் அணியும் உடை நமது மனநிலையிலும் செயல்படும் விதத்திலும் ஏற்படுத்தும் தாக்கம். இத விளக்க அந்த சூப்பர் மார்க்கெட் திராட்சைப்பழ கதையை நாம சொல்லியே ஆகணும். ஆமா, அது ரொம்ப நல்ல உதாரணம். சொல்லுங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட்ல ஒரு சாதாரண மேஜையில திராட்சைப்பழங்கள் கொட்டி வைக்கப்பட்டுள்ளன. எல்லாரும் அதை தொட்டு பாக்குறாங்க. அதோட விலை 1 பவுண்ட் 15 சென்ட்கள். சரி. அதே சூப்பர் மார்க்கெட்ல இன்னொரு மேஜையில் அதே திராட்சைப்பழங்கள் தான். ஆனா ரொம்ப அழகாக ஒரு பிரீமியம் பாக்கெட்டில் அடுக்கி வைக்கப்பட்டுள்ளன. அதன் விலை 2 பவுண்ட் 35 சென்ட்கள். கிட்டத்தட்ட 2 மடங்கு அதிக விலை. ஆமா, உள்ளே இருக்கும் பொருள் ஒண்ணுதான். ஆனா அதன் தோற்றம் அதற்கான மதிப்பை கூட்டி விடுகிறது. மிகச் சிறப்பான ஒப்பீடு. அந்த பிரீமியம் பேக்கேஜிங் எவ்வாறு அந்த திராட்சைக்கு ஒரு கூடுதல் மதிப்பை கொடுக்கிறதோ அதே போலதான் உங்களது நேர்த்தியான தோற்றம் உங்களுக்கு ஒரு மதிப்பை கொடுக்கிறது. ஆனா இங்க எனக்கு ஒரு உறுத்தல் இருக்கு. ஒரு மனிதனை அவனோட திறமைய வைத்து மதிப்பிடாம அவன் அணிந்திருக்கும் உடைகளை வைத்து மதிப்பிடுவது ரொம்பவே மேலோட்டமான விஷயமா உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்க சொல்றது தார்மீக ரீதியாக சரிதான். மக்கள் ஒருவரின் அறிவை வைத்துதான் மதிப்பிட வேண்டும் என்பது கேட்பதற்கு ரொம்பவே இனிமையாக இருக்கலாம். பின்ன ஏன் நாம சூப்பர்ஃபிஷியலா தோற்றத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஏன்னா நிஜ உலகம் அப்படி செயல்படுவதில்லை அப்படிங்கிற நடைமுறை உண்மையை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். மக்கள் உங்களை மதிப்பிடுவதற்கான முதல் படியாக உங்களின் தோற்றமே உள்ளது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்றாங்களே, அதுவா? ஆமா, ஆனா அதை விட மிக முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. நான் முன்பே சொன்னது போல உங்கள் தோற்றம் உங்களது சுய மதிப்பீட்டிற்கே மிகவும் அவசியம். அதாவது நான் என்னை எப்படி பாக்குறேங்கிறது ரொம்ப முக்கியம். நிச்சயமா. நீங்க உங்களை அந்த 15 சென்ட் திராட்சை மாதிரி சாதாரணமா ட்ரீட் பண்ணும்போது நீங்க பேசும் வார்த்தைகளிலும் அந்த சாதாரணம் இருக்கும். ஓ, அதுவே நான் என்னை 35 சென்ட் திராட்சை மாதிரி பிரீமியமா ட்ரீட் பண்ணும்போது என் குரலிலும் ஒரு தெளிவு இருக்கும் இல்லையா? சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க வெளிவேஷம் போடுறீங்கன்னு அர்த்தம் கிடையாது. உங்க தோற்றம் உங்க உள்ளே இருக்கிற சிறந்த திறமையை வெளியே கொண்டு வர ஒரு தூண்டுகோலா செயல்படுது. அப்போ நான் என்ன சிறப்பானவனா உணர்ந்தா ஆட்டோமேட்டிக்கா என் திறமையும் சிறப்பா வெளிப்படும். ஆமா, நீங்கள் எதிர்காலத்தில் யாராக மாறுவீர்கள் என்பது உங்களின் எதிர்காலச் சூழல் மற்றும் நீங்கள் உங்கள் மனதிற்கு அன்றாடம் அளிக்கும் மன உணவு ஆகியவற்றை சார்ந்தே அமையும். மன உணவு அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப வலிமையானது. சரி, இதுவரைக்கும் தெர்மோஸ்டாட் எப்படி வேலை செய்யுது, தோற்றம் எப்படி பயன்படுதுன்னு பார்த்தோம். ஆனா இதை இப்போ நடைமுறையில எப்படி செயல்படுத்துவது? நாளை காலையில நான் எழுந்ததும் என்னோட மனதை எப்படி மறுசீரமைப்பது? ஏன்னா பாஸ் திட்டும் போதோ இல்ல நஷ்டமாகும் போதோ நம்ம தெர்மோஸ்டாட் 0க்கு வந்துடுது. இது ஒரு தொடர் பயணம். உயர்ந்த வெற்றியை தடுக்கும் மிகப்பெரிய தடையே இது நமக்கு சாத்தியமில்லை என்ற எண்ணம்தான். இதை உடைக்க சில வழிகள் இருக்கு. வழி என்ன? முதலாவது, உங்க சிந்தனைய நீங்களே இடைமறிக்க கத்துக்கணும். நீங்க ஒரு புதிய ப்ராஜெக்ட் தொடங்கும் போதோ நான் தோற்று விடுவேனோ என்று மனம் சொல்லும்போது அந்த இடத்திலேயே அதை நிறுத்தணும். நிறுத்திட்டு என்ன பண்ணணும்? நான் இதை எப்படி வெற்றிகரமாக முடிப்பேன் அப்படின்னு கேள்வியை மாத்தணும். தோல்வி சிந்தனைகளை தவிர்த்து வெற்றியை பற்றியே சிந்திக்க பழகணும். ஓ, சிந்தனையை இன்டர்செப்ட் பண்றது ஒரு நல்ல வழி. ஆனா சில நேரங்கள்ல எனக்கு இந்த இம்பாஸ்டர் சிண்ட்ரோம் வந்துரும். ஓ, அதாவது உங்களுக்கு தகுதி இல்லைன்னு நீங்களே நினைக்கிறது. ஆமா, நான் ஒன்னும் அவ்வளோ பெரிய ஜீனியஸ் கிடையாது.
நான் எப்படி இவ்ளோ பெரிய விஷயத்த செய்ய முடியும்னு தோணும். இதை எப்படி உடைக்கிறது? இதற்கு நீங்க உங்களுக்கு நீங்களே ஒரு உண்மையை அடிக்கடி நினைவூட்டணும். உலகத்துல வெற்றி பெற்றவங்க யாருமே வானத்திலிருந்து குதித்த சூப்பர்மேன்கள் கிடையாது. அப்போ அவங்களுக்கு எந்த மாயாஜாலமும் தெரியாதா? தேவையே இல்ல. அது அதிர்ஷ்டமும் அல்ல. வெற்றிகரமான மனிதர்கள் தங்களின் மீதும் தாங்கள் செய்யும் செயலின் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்ட சாதாரண மனிதர்கள் தான். ஓ, அதனால என்ன நானே குறைத்து மதிப்பிடக்கூடாது, மற்றவர்கள பார்த்து மிரள வேண்டிய அவசியமே இல்ல. நிச்சயமா. இப்போ மனத்தடையை உடைச்சாச்சு. அடுத்தது ஆக்ஷன்ல இறங்கணும். அங்கதான் நாம பெரிதாக சிந்தியுங்கள் அப்படிங்கிற கான்செப்டுக்கு வரோம். அது என்ன பெரிதாக சிந்தியுங்கள்? உங்கள் வெற்றியின் அளவு உங்கள் நம்பிக்கையின் அளவை பொறுத்தே அமைகிறது. சின்ன இலக்குகளை நிர்ணயித்தால் சின்ன வெற்றிகள் தான் கிடைக்கும். பெரிய இலக்குகளை நிர்ணயித்தால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும். இருங்க, இங்க ஒரு சின்ன லாஜிக் இடிக்குது. சின்ன இலக்கை விட பெரிய இலக்கு ரொம்ப கஷ்டமானது, அடைய முடியாதது இல்லையா? இதுதான் சுவாரஸ்யமான முரண்பாடு. நீங்க ஒரு சின்ன இலக்கை, அதாவது ஒரு 10% வளர்ச்சிய இலக்கா வச்சா உங்க மூளை ரொம்ப போர் அடிச்சு போயிடும். அதுக்கு அதிக எனர்ஜி கிடைக்காதா? ஆமா. ஆனா நீங்க ஒரு 10 மடங்கு வளர்ச்சியை இலக்கா வைக்கும்போது அதுவரைக்கும் நீங்க செஞ்சுகிட்டு இருந்த வழக்கமான பாதைகளை எல்லாம் விட்டுட்டு முற்றிலும் புதிய பாதைகளை உங்க மூளை தேட ஆரம்பிக்கும். மூளை புது ரூட்டை தேடும், அதனால அதிக எனர்ஜி கிடைக்கும்னு சொல்றீங்க. ஆமா. பல நேரங்களில் சிறிய திட்டங்களை செயல்படுத்துவதை விட பெரிய திட்டங்களை செயல்படுத்துவதுதான் எளிதாகவும் வெற்றி பெறும். இது ரொம்ப பிரமாதம். இது எனக்கு ஒரு விஷயத்தை உணர்த்துகிறது. நீங்க சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்தையும் நாம யாருடைய உதவியும் இல்லாமல் நமக்குள் நாமே செய்து கொள்ளலாம். இது ஒரு சுய பயிற்சி. மிக துல்லியமாக கூறினீர்கள். உங்களது முன்னேற்றத்தை நீங்கள்தான் ஒவ்வொரு நாளும் மதிப்பீடு செய்ய வேண்டும். நம்ம தெர்மோஸ்டாட்டை எப்படி மாத்தணும்னு நம்ம பின்னாடி நின்னு சொல்லிக் கொடுக்க யாரும் வரப்போதில்லையா? நிச்சயமா. மிகப்பெரிய வெற்றியை அடைய உங்களை நீங்களே பயிற்றுவிக்கப் போகிறீர்கள். ஆனா இதுக்கு உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஆய்வகம் தேவைப்படும். ஆய்வகமா? நான் எங்க போய் இந்த வயசுல லேப தேடுறது? அந்த ஆய்வகம் ஏற்கனவே உங்களிடம் முழுமையாக பொருத்தப்பட்டு தயாராக உள்ளது. உங்களை சுற்றியுள்ள உலகம்தான் அந்த ஆய்வகம். உங்களை சுற்றியுள்ள மனிதர்களே உங்களுக்கான மனித ஆய்வகம். ஓ, மனித ஆய்வகம்னு சொல்றீங்க. அதாவது என்னை சுற்றியுள்ள நண்பர்கள், ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க, இவங்கள நான் சும்மா வேடிக்கை பார்க்காம உற்று நோக்க வேண்டும்னு சொல்றீங்களா? ஆமா, ஒரு விஞ்ஞானியைப் போல உற்று நோக்க வேண்டும். அப்போ அடுத்த முறை என் கூட வேலை செய்யறவருக்கு ப்ரொமோஷன் கிடைச்சா நான் பொறாமப்படுறதுக்கு பதிலா அவர் தன்னோட தெர்மோஸ்டாட் எப்படி செட் பண்ணிருக்காருன்னு கவனிக்கணும், அப்படிதானே? அதுதான் சரியான அணுகுமுறை. யார் எப்படி செயல்படுகிறார்கள், அவர்களின் நம்பிக்கையின் அளவு என்ன, அவர் அணியும் உடை அவர் மனநிலையை எப்படி மாற்றுது என்பதை நீங்களே நேரில் பார்த்து புரிந்து கொள்ளலாம். வாவ், இத நான் செய்ய தொடங்கிவிட்டா நான் கற்றுக்கொள்ளும் விஷயங்களுக்கு எல்லையே இருக்காது. ஆமா, உங்களை ஒரு விஞ்ஞானியாக அந்த ஆய்வகத்தில் நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். இந்த உரையாடல் உண்மையிலேயே பல விஷயங்களை ரொம்ப தெளிவா புரிய வச்சிருக்கு. நாம விவாதித்த இந்த விஷயங்களை ஒரு சின்ன சுருக்கமாக பார்ப்போம். கண்டிப்பா. நம்பிக்கை என்பது புத்தகங்களில் படிக்கும் வெறும் வார்த்தை அல்ல. அது உங்களின் வெற்றியின் அளவை நிர்ணயிக்கும் உங்கள் சொந்த தெர்மோஸ்டாட். திறமை என்பது முழுவதும் உங்களின் மனநிலை சார்ந்தது என்பதை திருமதி எஸ் அவர்களின் கதையிலிருந்து பார்த்தோம். அது மட்டுமில்லாம உங்களை நீங்களே எப்படி பார்க்கிறீர்கள் என்பதும் மிக முக்கியம். ஆமா, சாதாரணமாக மேஜையில் கொட்டப்பட்டிருக்கும் 15 சென்ட் திராட்சையாக இருப்பதா அல்லது மதிப்பு கூட்டப்பட்ட பிரீமியம் 35 சென்ட் திராட்சையாக மாறுவதா என்பது முழுவதும் உங்கள் கைகளில்தான் உள்ளது. ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. தடைகளை உடைத்தெறிந்து மனதை வெற்றியை நோக்கி மறுசீரமைப்பது மட்டுமே உங்களுக்கான ஒரே தீர்வு. நேரே. இறுதியாக உங்களுக்கான ஒரு சிந்தனை. இன்று உங்களை சுற்றியுள்ள உங்களுடைய சொந்த மனித ஆய்வகத்தை சற்றே உற்று நோக்குங்கள். ஒரு விஞ்ஞானியா உங்கள ஆராயுங்க. அதே சமயம் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். தற்போது உங்கள் மனதின் தெர்மோஸ்டாட் எந்த அளவில் செட் செய்யப்பட்டுள்ளது? இன்றே இந்த நிமிடமே அந்த தெர்மோஸ்டாட்டை இன்னும் ஒரு 5 டிகிரி முன்னோக்கி நகர்த்தினால் உங்க வாழ்க்கையில என்ன நடக்கும்? இதுவரை சாத்தியமில்லை என்று நீங்கள் நினைத்த எந்தெந்த விஷயங்கள் திடீரென சாத்தியமாகும்? சற்றே சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆழமான அலசலில் சந்திப்போம்.